அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஅஃலலு ஸலாத்தி வஅத்தம்மு தஸ்லீம் அலா நபியினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். முத்தம்மத்துல் அஜ்ரூமி என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் பாபுல் மன்சூபாத்தி மினல் அஸ்மாஇ, நசப் செய்யப்படக்கூடிய இஸ்ம்களை பற்றி பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே நாங்கள் அல் மஃபூலு பிஹி, அல் மஃபூல் முத்தலக் ஆகிய நசப் செய்யப்படக்கூடிய இஸ்ம்களை பற்றி பார்த்தோம். இன்றைய பாடத்தில் அல் மஃபூலு ஃபீஹி என்றால் என்ன என்று பார்ப்போம். அல் மஃபூலு ஃபீஹி என்றால் ஒரு செயலை நாம் எந்த நேரத்தில் செய்கின்றோமோ, அதே போன்று எந்த இடத்தில் செய்கின்றோமோ அந்த இரண்டு வகையான விடயங்களுக்கு தான் மஃபூல் ஃபீஹி என்று சொல்லப்படும். உதாரணமாக இஸ்தைகல்து, நான் தூங்கி எழுந்தேன், விழித்தெழுந்தேன். முபக்கிரன், நேர காலத்துடன், அதிகாலையில். இந்த தூங்கி எழுதல் என்ற அந்த செயலை நான் அதிகாலையிலே நேர காலத்துடன் செய்திருக்கின்றேன். எனவே இந்த வசனத்திலே முபக்கிரன் என்பது மஃபூல் ஃபீஹி. ஜலஸ்து அமாமக, உனக்கு முன்னால் நான் உட்கார்ந்தேன். நான் உட்கார்தல் என்ற அந்த செயல் உனக்கு முன்னால் என்ற அந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே ஒரு செயலை நாம் எந்த இடத்தில் செய்கின்றோமோ, எந்த நேரத்தில் காலத்தில் செய்கின்றோமோ அதை குறிக்கக்கூடியதுதான் அல் மஃபூலு ஃபீஹி. காலத்தை குறிக்கக்கூடிய சொற்களை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று அல் முஹ்தஸ். முஹ்தஸ் என்றால் மாயகாவ் ஜவாபன் லி மதா, மதாவுக்கு ஜவாபாக இடம்பெறக்கூடியவைகள். உதாரணமாக மதா ஜித்த, நீ எப்போது வந்தாய். ஜித்து யௌமல் ஹமீசி, நான் வியாழக்கிழமை வந்தேன். இவ்வாறு மத்தாவுக்கு ஜவாபாக வருவதற்கு முடியுமானவைகள் அனைத்தும் முஹ்தஸானவைகள். இரண்டாவது மாதூத். மாதூத் என்றால் மாயகாவ் ஜவாபன் லி கம், கம்முக்கு ஜவாபாக வரக்கூடியது. உதாரணமாக கம் ஜலஸ்த ஃபில் மதீனதி, மதீனாவிலே எவ்வளவு காலம் இருந்தாய். ஜலஸ்து ஷஹ்ரன் அவு ஆமன், ஒரு வருடம் அல்லது ஒரு மாதம் நான் இருந்தேன் என்று கம்முக்கு ஜவாபாக வரக்கூடியவைகள் என்றும். மூன்றாவதாக இந்த இரண்டுக்குமே ஜவாபாக வராதவைகள், மாலா யகாவ் ஜவாபன் லிஷைஇம் மின்ஹுமா, மதாவுக்கோ கம்முக்கோ ஜவாபாக வராதவைகள் அனைத்துமே முபஹம் என்று சொல்லப்படும். இவ்வாறு காலத்தை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களையும் மூன்று வகையாக பிரித்தாலும் எல்லா சொற்களுமே, காலத்தை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களுமே மஃபூல் ஃபீஹியாக இடம்பெறுவதற்கு முடியுமானவைதான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த நேரத்திலே அந்த காலத்திலே அந்த செயல் இடம்பெற்றிருக்க வேண்டும். இன்னும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அந்த சொல்லுக்கு முன்னால் ஃபீ என்ற ஹர்ஃபை சேர்ப்பதற்கு முடியுமானதாக இருக்க வேண்டும். ஜித்து யௌமல் ஹமீசி என்பதில் ஜித்து ஃபீ யௌமில் ஹமீஸ் என்று சொல்ல முடியும். அதே போன்று ஜித்து யௌமல் ஜுமாத்தி ஃபீ யௌமில் ஜுமாத்தி என்று சொல்ல முடியும். இஸ்தைகல்து சபாஹன் என்பதிலே இஸ்தைகல்து ஃபிஸ் சபாஹி என்று சொல்வதற்கு முடியும். ஒருவேளை ஃபீ என்ற சொல்லை நுழைக்க முடியாமல் இருந்தால், அதாவது அந்த காலத்திலே அல்ல அந்த நேரத்திலே அந்த செயல் நடைபெற்றது இல்லாமல் வேறொரு கருத்திலே வருமாக இருந்தால், உதாரணமாக வத்தகு யௌமன், நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். இந்த யௌமன் என்பது மஃபூல் ஃபீஹி அல்ல, மஃபூல் பிஹி. யஹாஃபூன யௌமன், ஒரு நாளை அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த வசனங்களிலே யௌமன் என்ற சொல் மஃபூல் பிஹியாகத்தான் வந்திருக்கின்றது. அந்த நாளில் என்று ஃபீயுடைய கருத்து வருவதற்கு இடம்பாடு இல்லை. எனவே அஸ்மாவு ஜமான் அல்லது லர்ஃபு ஜமான், காலத்தை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களுமே மஃபூல் ஃபீஹியாக வருவதற்கு முடியுமானவை, அது ஃபீயுடைய கருத்தில் இருந்தால். அடுத்ததாக இடங்களை குறிக்கக்கூடிய சொற்களை பொறுத்தவரையிலே எல்லா சொற்களும் மஃபூல் ஃபீஹியாக வர முடியாது. இடத்தை குறிக்கக்கூடிய மூன்று வகையான இஸ்ம்கள் மாத்திரம்தான் மஃபூல் ஃபீஹியாக வருவதற்கு முடியும். முதலாவது அல் முபஹமு, முபஹமான இஸ்ம்கள். முபஹம் என்றால் மகான கைர மஹதூதின், ஒரு வரையறை இல்லாதவைகளுக்குத்தான் முபஹம் என்று சொல்லப்படும். உதாரணமாக அஸ்மாஉல் ஜிஹாத் சித், திசைகளை காட்டக்கூடிய 6 இஸ்ம்களை போன்று. ஃபௌகு, தஹ்து, யமீனு, ஷிமாலு, அமாமு, ஹல்ஃபு என்பதை போன்று
இந்த ஃபௌகு என்ற சொல்லை பொறுத்தவரையிலே அதற்கு பின்னால் நாங்கள் ஒரு சொல்லை ஏதாவது ஒரு சொல்லை சேர்த்தால்தான் அது ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. அவ்வாறு இல்லையானால் ஃபௌகு மேலே என்பது எதற்கு மேலே, அது எந்தளவு தூரம் என்பதெல்லாம் ஒரு வரையறை இல்லாமல் இருக்கும். எனவே ஃபௌகல் ஜபலி, ஃபௌகல் மக்தபி, தஹ்தஸ் சரீரி என்பவைகளை போன்றும். இரண்டாவது அஸ்மாஉல் மகாதீர், தூரங்களின் அளவுகளை சொல்லக்கூடியவைகள். உதாரணமாக சிர்து மீலன், ஒரு மைல் தூரம் நான் நடந்து சென்றேன். இந்த வசனத்திலே மீலன் என்பது மஃபூல் ஃபிஹியாக வந்திருக்கின்றது. மூன்றாவது, ஒரு ஃபியாலுக்கு பின்னால் அந்த ஃபியாலினுடைய லர்ஃபு ஜமானே மஃபூலாக வருவது. உதாரணமாக ஜலஸ்து, நான் உட்கார்ந்தேன். மஜ்லிஸ ஜெய்தின், ஜெய்த் உட்காரும் இடத்தில் நான் உட்கார்ந்தேன். இந்த வசனத்தில் ஜலஸ்து என்ற ஃபியாலினுடைய அதே லர்ஃபுல் மக்கான் மஃபூல் ஃபீஹியாக வந்திருக்கின்றது. ஒருவேளை ஒரு ஃபியாலுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சொல் வேறொரு சொல்லிடமிருந்து வேறொரு ஃபியாலினுடைய லர்ஃபுல் மக்கானாக இருந்தால் அது மஃபூல் ஃபீஹியாக இடம்பெற மாட்டாது. இந்த மூன்று சொற்களும் அல்லாத வேறு இடங்களை காட்டக்கூடிய சொற்களில் ஒரு செயல் நடந்திருந்தால் அவைகளை மஃபூல் ஃபீஹியாக கொண்டு வராமல் அதற்கு முன்னால் ஜெருடைய ஹர்ஃப் ஃபீ அல்லது பா போன்றவைகளை கொண்டு வந்து அந்த செயல் அந்த இடத்தில் நடந்தது என்பதை குறிக்கலாம். உதாரணமாக ஜலஸ்து ஃபில் பைத்தி, நான் வீட்டிலே உட்கார்ந்தேன். உட்காருதல் என்ற செயல் வீட்டிலே நடந்திருக்கின்றது. ஆனால் இந்த பைத் என்ற சொல் முபகமான ஒரு சொல் அல்ல. அதே போன்று அஸ்மாவுல் மகாதீர்லையும் வரமாட்டாது. மூன்றாவது, ஜலஸ்து என்ற அந்த ஃபியாலினுடைய லர்ஃபுல் மக்கானும் அல்ல. இது ஒரு இடத்தை காட்டக்கூடிய பொதுவான சொல். எனவே ஜுலூஸ் என்ற செயல் வீட்டிலே நடந்தது என்பதை குறிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னால் ஃபீ கொண்டு வர வேண்டும். ஜலஸ்து ஃபில் பைத்தி, அதே போன்று சல்லைத்து ஃபில் மஸ்ஜிதி என்று சொல்லப்படும். என்றாலும் சில வசனங்களிலே இவ்வாறான சொற்கள் நஸ்பு செய்யப்பட்டு வரும். அவ்வகையான சொற்கள் அடிப்படையிலே ஃபீயை ஹது செய்யப்பட்டு அதற்கு பின்னால் அந்த ஃபீ ஹது செய்யப்பட்டது என்பதன் பிரகாரம் நஸ்பு செய்யப்பட்டவைகளாகும். உதாரணமாக தஹல்துல் மஸ்ஜித, பள்ளியில் நான் நுழைந்தேன் என்ற இந்த சொல் அல் மஸ்ஜித என்பது நேரடியாக மஃபூல் ஃபீஹியாக வர முடியாது. இது அடிப்படையிலே ஃபில் மஸ்ஜிதி என்று இருந்ததுதான் ஜருடைய ஹர்ஃபை ஹது செய்யப்பட்டு அல் மஸ்ஜித என்று நஸ்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்குத்தான் நாங்கள் மன்சூபுன் பினஸில் ஹாஃபில், ஜெரு செய்யக்கூடியதை இல்லாமலாக்குவதன் மூலம் நஸ்ப் செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுவோம். இதுதான் மஃபூல் ஃபீஹி என்ற பாடத்தை பற்றிய சுருக்கமான விடயங்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம். பாபுல் மஃபூலி ஃபீஹி, இது மஃபூல் ஃபீஹியை பற்றிய பாடம். வஹுவ, அது அல் முசம்மா லர்ஃபஸ் ஜமானி வ லர்ஃபல் மக்கானி, லர்ஃபுஸ் ஜமான் மேலும் லர்ஃபுல் மக்கான் என்று பேர் சொல்லப்படக்கூடியதாகும். இந்த வசனத்திலே ஹுவ என்பது முபுத்ததா, அல் முசம்மா என்பது ஹபர். முசம்மா என்ற சொல்லை பொறுத்தவரையிலே சம்மா யுசம்மி என்ற சொல்லினுடைய இஸ்முல் மஃபூல். சம்மா என்ற சொல்லுக்கு இரண்டு மஃபூல் வரும். சம்மைத்து வலதி, எனது பிள்ளைக்கு நான் பேர் வைத்தேன். யஹ்யா, யஹ்யா என்று பேர் வைத்தேன். இதில் வலதி என்பது முதலாவது மஃபூல், யஹ்யா என்பது இரண்டாவது மஃபூல். அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல் முசம்மா என்ற இஸ்முல் மஃபூலுக்கு முதலாவது மஃபூல் நாயிப் ஃபாயிலாகவும் இரண்டாவது மஃபூல் மஃபூலாகவுமே வரும். அல் முசம்மா என்பதை பொறுத்தவரையிலே அதனுடைய முதலாவது மஃபூல் அதில் இருக்கக்கூடிய தமீர். லர்ஃபஸ் ஜமானி என்பது லர்ஃப இரண்டாவது மஃபூல், மஃபூல் நிசானின் முதாஃப், அஸ் ஜமானி முதாஃபுன் இலைஹி. லர்ஃபுஸ் ஜமானி, லர்ஃபுஸ் ஜமான் என்பது அதாவது மஃபூல் ஃபீஹியாக வரக்கூடிய லர்ஃபுஸ் ஜமான் ஹுவ இஸ்மு ஜமானில் மன்சூபு, நசுப் செய்யப்படக்கூடிய ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகும். பி தக்தீரி ஃபீ, ஃபீயுடைய தக்தீரிலே, ஃபீ என்ற சொல்லினுடைய கருத்தை கொண்டு நசுப் செய்யப்படக்கூடிய இஸ்மு ஜமான் ஆகும். நஹ்வு அல் யௌம, அல் யௌம என்பதை போன்று வல்லைலத இரவு, வகதுவத்தன் காலையில், வபுக்ரத்தன் அதுவும் அதிகாலையில், வசஹரன் சஹருடைய நேரத்தில், கதன் நாளை, அதமத்தன் இஷாவுடைய நேரத்தில், சபாஹன் காலையில், மசாஅன் மாலையில்,
அபதன் எப்போதும், அமதன் என்பதும் அபதனுடைய கருத்து, வஹீனன் ஏதோ ஒரு நேரத்தில், ஆமன் ஒரு வருடத்தில், வஷஹ்ரன் மாதத்தில், உஸ்பூஅன் கிழமையில் என்று காலத்தை குறிக்கக்கூடிய சொற்களை போன்று இந்த ஒவ்வொரு சொற்களும் என்னென்ன நேரங்களை குறிக்கும், அதனுடைய வரையறைகள் என்ன என்பதை ஷரஹிலே அல் கவாக்கிபு துர்ரியாவிலே கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக அல் யௌம என்பது மின் துலூஇல் ஃபஜ்ரி இலா குரூபி ஷம்சி, ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரத்துக்கு தான் யௌம் என்று சொல்லப்படும். உதாரணமாக சொம்துல் யௌம அல்லது சொம்து யௌமன் அல்லது சொம்து யௌமல் ஹமீசி என்பதை போன்று இவ்வாறு ஒவ்வொரு சொற்களுக்கும் அது எந்த நேரத்தை குறிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி அல் கவாக்கிபு துர்ரியாவிலே சொல்லியிருக்கின்றார்கள். லர்ஃபுல் மக்கானி, லர்ஃபுல் மக்கானை பொறுத்தவரையில் வஸ்முல் மக்கானில் மன்சூபு பி தக்தீரி ஃபி, ஃபீயுடைய தக்தீரிலே ஃபீயுடைய கருத்தின் அடிப்படையில் நஸ்ப் செய்யப்படக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய சொற்களாகும். அது நஹ்வு அமாம வ ஹல்ஃப வ குத்தாம வ வராஅ வ ஃபௌக வ தஹ்த வ இந்த வ மஅ வ இஸாஅ வ ஹிதாஅ வ தில்காஅ. வஹாதி சலாசத்து, இந்த மூன்றும், அதாவது இஸாஅ ஹிதாஅ தில்காஅ, இந்த மூன்றும் மஅனாஹா வாஹிதுன், அவைகளுடைய கருத்து ஒன்றாகும். அமாம என்பது முன்னால், ஹல்ஃப பின்னால், குத்தாம அதுவும் முன்னால், வராஅ என்பது முன்னால் என்ற கருத்தையும் கொடுக்கும், பின்னால் என்ற கருத்திலையும் வரும். ஃபௌக மேலே, தஹ்த கீழே, இந்த இடத்தில், இந்த ஜெய்தின் என்பதை போன்று, மஅ உடன் என்ற கருத்து, இஸாஅ ஹிதாஅ தில்காஅ எதிரில் என்ற கருத்தை, வசம்ம வஹுனா சம்ம என்பது அங்கே, ஹுனா என்றது இங்கே. ஜமீஉ அஸ்மாஇ ஸமானி, அனைத்து இஸ்மு ஸமான்களும் அனைத்து காலங்களை குறிக்கக்கூடிய சொற்களும் தக்பலு நஸ்ப அலல் லர்ஃபிய்யத்தி, லர்ஃபியத்தின் அடிப்படையில், அதாவது மஃபூல் ஃபீஹி என்ற அடிப்படையில் நஸ்பை ஏற்றுக்கொள்ளும். லா ஃபர்க எந்த வித்தியாசமும் இல்லை, ஃபீ தாலிக அதிலே, பைனல் முஹ்தஸ்ஸி மின்ஹா அவைகளில் முஹ்தஸ்ஸுக்கும், வல் மஅதூதி வல் முப்ஹமி மஅதூத் முப்ஹம் ஆகியவைகளுக்கு மத்தியிலே வித்தியாசம் இல்லை. வனானி பில் முஹ்தஸ்ஸி, முஹ்தஸ்ஸை கொண்டு நாங்கள் நாடுகிறோம், மா யகாஉ ஜவாபன் லிமதா, மத்தாவுக்கு ஜவாபாக வரக்கூடியதை, இடம்பெறக்கூடியதை நாங்கள் நாடுகிறோம். வனானி பில் மஅதூதி, மஅதூதை கொண்டு நாங்கள் நாடுகிறோம், மா யகாஉ ஜவாபன் லிகம், கம்முக்கு ஜவாபாக வரக்கூடியவைகளை நாங்கள் நாடுகிறோம். அதுக்கு அல் உஸ்பூஇ வஷ்ஷஹ்ரி, அல் உஸ்பூ அஷ்ஷஹர் என்பதை போன்று, தகூலு இஅதகஃப்து உஸ்பூஅன். வனானி பில் முப்ஹமி, முப்ஹமை கொண்டு நாங்கள் நாடுகிறோம், மா லா யகாஉ ஜவாபன் லிஷைஇம் மின்ஹுமா, அவ்விரண்டில் எந்த ஒன்றுக்கும் ஜவாபாக இடம்பெறாதவற்றை நாங்கள் நாடுகிறோம். அது கல்ஹீனி வல் வக்தி என்பதை போன்று, தகூலு ஜலஸ்து ஹீனன், ஏதோ ஒரு நேரத்தில் நான் உட்கார்ந்தேன். அம்மா அஸ்மாவுல் மக்கானி, இஸ்முல் மக்கான் இடத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள், ஃபலா யன்தஸிபு மின்ஹா அலல் லர்ஃபிய்யத்தி, லர்ஃபியத்தின் அடிப்படையில் அவைகளில் நஸ்பு பெற மாட்டாது, இல்லா சலாசத்து அன்வாயின், மூன்று வகைகளை தவிர. பொதுவாக ஒரு மஃபூல் ஃபீஹியாக வரக்கூடிய ஒரு சொல்லுக்கு நாங்கள் யாராபு சொல்லுகின்ற பொழுது, மன்சூபுன் அல அன்னஹு மஃபூலுன் ஃபீஹி, அது மஃபூல் ஃபீஹி என்ற அடிப்படையில் நஸ்பு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்வார்கள், அல்லது மன்சூபுன் அல லர்ஃபிய்யத்தி என்று சுருக்கமாக சொல்லிவிடுவார்கள். அல் அவ்வலு முதலாவது அல் முப்ஹமு, முப்ஹமாகும். அது க அஸ்மா இல் ஜிஹாத்தி சித்தி, திசைகளை குறிக்கக்கூடிய 6 இஸ்ம்களை போன்று, வஹிய ஃபௌகு வ தஹ்து வ யமீனு வ ஷிமாலு வ அமாமு வ ஹல்ஃபு வ மா அஷ்பஹஹா, இவைகளையும் இவைகளுக்கு ஒப்பாகக்கூடிய சொற்களையும் போன்று. வசானி இரண்டாவது அஸ்மாஉல் மகாதீரி, தூரங்களுடைய அளவுகளை குறிக்கக்கூடியவைகள். கல் மைலி, மைல் என்பது அர்பாத்து ஆலாஃப் ஹத்வா 4000 எட்டுக்கள். வல் ஃபர்சஹை, மேலும் ஃபர்சஹை போன்று, ஃபர்சஹ் என்பது சலாசத்து அம்யாலின் 3 மைல்கள் ஒரு ஃபர்சஹ். வல் பரீதி, பரீதையும் போன்று, பரீத் என்பது அர்பாத்து ஃபராசிஹ் 4 ஃபர்சஹ்கள் ஒரு பரீத் என்று சொல்லப்படும், அது நஹ்வு சிறுத்து மீலன் என்பதை போன்று. வசாலிசு மூன்றாவது மாகான முஷ்தக்கன் மின் மஸ்தரி ஆமிலிஹி, அதனுடைய ஆமிலினுடைய மஸ்தரிலிருந்து முஸ்தக்காக வரக்கூடிய ஒன்றாகும், அது நஹ்வு ஜலஸ்து மஜ்லிஸ ஜெய்தின். قال الله تعالى, அல்லாஹு தாலா கூறுகிறான், வ அன்னா குன்னா நகுது மின்ஹா மகாஇத லிஸ்ஸம்இ,
இந்த வசனத்திலே நகொழுது என்ற முதாரியான ஃபியால், அதுக்கு பின்னால் மகாஇத என்ற அதே ஃபியாலினுடைய லர்ஃபு ஜமான் லர்ஃபுல் மக்கானுக்குரிய அந்த வசன் மஃபூல் ஃபிஹியாக வந்திருக்கின்றது. ஒமா அதா ஹாதி சலாசத்தல் அன்வா, இந்த 3 வகைகளை தவிர உள்ளவைகள் மின் அஸ்மாயில் மக்கானி, இடத்தை குறிக்கக்கூடிய பேறுகளில் இந்த 3ஐயும் தவிர உள்ளவைகள் லா யஜூஸ் இன்திசாபுஹு அல தர்ஃபியதி, தர்ஃபியத்தின் பிரகாரம், அதாவது மஃபூல் ஃபிஹி என்ற அடிப்படையிலே நஸ்பு பெறுவது கூடாது. ஃபலா தகூலு, நீ கூற மாட்டாய், ஜலஸ்துல் பைத்த வலா சல்லைத்துல் மஸ்ஜித வலா கும்து தரீக. ஜலஸ்துல் பைத்த சல்லைத்துல் மஸ்ஜித கும்து தரீக என்று சொல்ல மாட்டாய். வலாக்கின்ன ஹுக்மஹு, அல்லது வலாக்கின் ஹுக்முஹு என்றாலும் அதனுடைய சட்டம் அன் தஜுர்ரஹு பிஃபி, ஃபீயை கொண்டு ஜரு செய்வதாகும். வகவுலுஹும், அவர்கள் சொல்லுவது தஹல்துல் மஸ்ஜித வசகன்துல் பைத்த என்று அவர்கள் சொல்லுவது மன்சூபுன், நஸ்பு செய்யப்பட்டுள்ளது, அல தவஸ்ஸுஇ பி இஸ்காத்தில் ஹாஃபிலி, ஜரு செய்யக்கூடியதை விழுத்தாட்டுவதை கொண்டு சலுகை பெறுவதின் அடிப்படையிலே நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் மஃபூல் ஃபீஹி சம்பந்தமான சுருக்கமான விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.